அன்னவையர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் திருப்பாவையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது 17வது பாடல். 16வது பாடலிலே பார்த்தோம், ஆச்சாரிய சம்பந்தத்தோடு பகவானை அடையணும். அதையே தான் இங்கு தொடர்கிறாள். எப்படி என்று பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், அம்பர மூடறுத்து உறங்காது எழுந்திராய், செம்போர் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரம் பாவாய், செம்போர் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரம் பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். சென்ற பாசுரத்திலே பார்த்தோம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள். ஏன் அவனை எழுப்பி பிறகு யசோதா பிராட்டியை எழுப்பி பிறகு எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிறான், அப்புறம் பலராம தேவன் உறங்கி கொண்டிருக்கிறார், எல்லாரையும் எழுப்புகிறார்கள். அதைத்தான் பார்க்க போகிறோம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், வஸ்திரங்கள் ஜலத்தையும் சோற்றையும் தர்மமாக செய்யும். எல்லாவற்றையும் ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அந்த காலத்திலே சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள் இது எல்லாமே கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வஸ்திரம், அதனால் நீர் உறங்கலாமோ, அம்பரம் வடசொல் வஸ்திரம் எனும் பொருளில் ஆகாசம் எனும் பொருளிலும் இருக்கிறது. வஸ்திரத்தை சொன்னது போலே தண்ணீரே தாரக பொருள், யாவற்றுக்கும் உபலட்சணம் சோரே போஷகப் பொருள். அம்பரமே தண்ணீரே, உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே என்று சொன்னது போலே இந்த உலகத்திலே எல்லாமே அறஞ்செய்யும். வள்ளல் எனும் கீர்த்தியை பெறுவதற்காக கொடுக்காமல் சுயம் பிரயோஜனமாக கொடுப்பது. சில பேர் கொடுத்தால் தன்னை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, அப்படி அல்ல. யாதொரு தானம் வழங்கப்படுகிறதோ சாத்வீகமாக வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இதில் யாரை கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு? ஏன் இவனை கொண்டாடுகிறோம்? மக்களுக்கு இந்த வஸ்திராதிகள் மட்டுமல்ல, ஜலம் மட்டுமல்ல, கிருஷ்ணனையே கொடுத்தவர். அதனால்தான் இவரை முதலில் எழுப்புகிறார். பின்னால் பிராட்டியும் அதற்குத்தான் எழுப்ப போகிறார்கள்.
அதனால்தான் பெற்றுத்தந்த நீர் குறையும் தலை கட்ட வேண்டுமோ நந்தகோபன் குமரன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் ஏன் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறான்? கிருஷ்ணனுக்கு ஏதாவது பூச்சிகளால் தொல்லை வந்து விடுமோ, புழுவால் தொல்லை வந்து விடுமோ என்று வேல் தாங்கி உறங்கிக் கொண்டிருக்கிறான். மிருகம் பட்சியால் வந்து விடுமோ? ஏனென்றால் ஏற்கனவே ராட்சசாதிகள் கொக்கு உருவத்திலும் பட்சி உருவத்திலும் வந்து விட்டார்கள். ஒரு யானை வந்து விட்டது. இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் பக்கத்திலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பகவான், எல்லாவற்றையும் சமாளித்து விடுவான் என்பது வேறு. இருந்தாலும் அவரவர்கள் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் கோயில் கட்ட வேண்டும்? கோயில் கட்டுகின்ற பணத்திலே ஆஸ்பத்திரி கட்டலாமே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கோயில் கட்டுவது வேறு, ஆஸ்பத்திரி கட்டுறது வேறு. கோயில் கட்டித்தான் ஆக வேண்டும். ரெண்டு கருத்து. நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும், வியாதி வராமல் இருக்கிறதுக்கு தான் கோயிலை கட்டுறோம். அந்த காலத்தில் கோயிலை கட்டி இருந்தார்கள். கோவிலை பிரதட்சணம் பண்ணோம்னா வியாதியே வராது, அதனால்தான் வைத்தார்கள். ஆமாம், கோயிலை கட்டுறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரியை கட்டலாம்னு சொல்லக்கூடாது. அது லௌகீகம், இது வைதீகம். கோயிலும் வேண்டும், அதுவும் வேண்டும். அது லௌகீகம். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். பகவான் இருக்கின்ற இடம் கோயில். நாம் அவனை வணங்க வேண்டும். கோயில் வேண்டும். கோயிலை நன்கு பராமரிக்க வேண்டும். கோயிலிலே காப்பவர்கள், கோயிலிலே இருப்பவர்களும் நன்கு அதை செய்ய வேண்டும். இவன் ராஜாவாயிற்றே, அந்த ராஜாவானவன் எப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறான்? எல்லோருக்கும் கொடுக்கிறான். வலதுகை இடதுகை தெரியாமல் பெண்கள் இப்படி நந்தகோபரை எழுப்புவது, உள்ளே அனுமதிக்க உள்ளே சென்று பார்த்தார்கள். அங்கு யார் இருக்கிறார்கள்? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் உணர்ந்து எழுவாய் என்றார்கள். எம்பெருமாட்டி யசோதா பெண்களிலே உத்தம ஸ்திரீ அவள். நாரீணாம் உத்தமா வதூகு, பெண் பிள்ளைக்கே உத்தமமானவள் அவள். குலவிளக்கே. ஆமாம், ஏன் அவளை குலவிளக்கு என்கிறோம் பெண்களை? அந்த குலத்துக்கு விளக்காக திகழக்கூடியவர்கள். ஒரு பொருள் விளக்கு ஏற்றிவிட்டால் இருள் போய்விடும். இன்னொரு பொருள் விளக்கை ஏற்றிவிட்டு விடுவோமே ஆனால் இருள் போய்விடும் மட்டுமல்ல, இருளே இருக்காது. விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால் இருளே வராதே. ஏன் பெண்களை குலவிளக்கு என்கிறோம்? ஒருத்தர் வந்து கேட்குறார், விளக்கேற்றுறதுக்கு பெண் குழந்தை வேணும்னு நாட்டு பொண்ணு வரத்துக்கு சொல்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல பெண்ணாக இருப்பார்கள். ஆனால் அந்த குலத்திலே இருட்டு கஷ்டம் என்பது வராது. அதுதான் குலவிளக்கு. ஒரு விளக்கை ஏற்றினதுனால இருள் போச்சா? இருள் போகிறதுக்கு விளக்கு ஏற்றினோமா? இல்லை. விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால் இருளே வராது. இருள் எப்படி வரும்? இருள் போய்விட்டது என்கிறார்கள். விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால் இருளே இருக்காது. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி. எம்பெருமாட்டி யசோதா, நீ உத்தம ஸ்திரீ ஆயிற்றே, எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுத்தவள் ஆயிற்றே. ஆயர்தம் கொழுந்தே ஆயர்பாடிக்க அணிவிளக்கே ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கிருஷ்ணனுக்கே பெருமை கூடியது, கிருஷ்ணனுக்கே வீரம் பிறந்தது, கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொணர்ந்ததே யசோதை தான். ஆமாம், ஏரார்ந்த கண்ணி. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கிருஷ்ணனை எவ்வளவு பெரிய தீம்பு செய்தாலும், எவ்வளவு பெரிய குறும்பு செய்தாலும் அவனிடத்திலே பிரேமையோடு அவனை கொண்டாடக்கூடியவள் தாயல்லவா. அவள் அரவணைத்து படுத்து கொண்டிருக்கிறாள். ஆமாம், தாய் எப்படி உறங்குக? யசோதாய் அறிவுராய். நந்தகோபுரம் மனமிளகிய பின்பே மற்றவர்களை சேர்த்து கொள்வார். நீ யசஸை தருமவள் யசோதை, எல்லோருக்கும் நல்லதை தருபவள், நல்லதை கொடுக்கக்கூடியவள். அதனால்தான் உனக்கு பேர் யசோதா.
யசோதை என்றால் என்ன? நல்லதை செய்யக்கூடியவள். இப்படி எழுப்பின உடனே யசோதையும் உணர்ந்திருக்கிறாள். அதைத்தான் அவளை எழுப்புகிறார்கள். யசோதாய் எழுந்திராய், யசோதையே எழுந்திரு என்கிறார்கள். எப்படி யாரை எழுப்புகிறார்கள்? அடுத்து அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரம் மூடறுத்து, ஆமாம், இதிலே ரெண்டு கருத்து. கரே நிபதிதே தோயே வாமனோ பூத வாமனக, கையில் நீர் விழுந்தவுடன் வாமனன் உயர வளர்ந்தான். கையில் ஜலம் பட்டவுடனே அளந்தான். கம்பநாட்டாழ்வாரும் தமிழில் சொல்றார். ஆமாம், கையிலே ஜலம் பட்டவுடனே தடதடன்னு அளந்தானாம். கையில் நீர் பட்ட மாத்திரத்தில், நீர் ஒரு கரத்தில். ஆனால் வில்லிபுத்தூரார் பாரதத்திலே சொன்னார், நீர் ஒரு கரத்தில் வீழும் முன். கையில் ஜலம் விழலையாம் அளக்க ஆரம்பித்தானா. ஏன்னால் அவன் ஊற்றி விட்டான், கைக்கு இன்னும் வரவில்லை, அது ஆகாயத்தில் இருந்துருக்கு இந்த வினாடி. அதிலே இவன் கைக்குத்தான் வரப்போவது. என்ன இவன்றா மகாபலி ராட்சசன், மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது? தடதடன் அளக்கிறானாம். அம்பரம் ஊடறுத்து ஆகாத ஒளி முழுவதும் வியாபித்து கொண்டு எல்லார் தலைகளும் தலையை வைத்த தேவதேவனே, எல்லார் தலையிலையும் காலை வச்சானாம். ஒத்தன் தலையில தான் வைக்கல மகாபலி, அப்புறம் தான் வைக்க போறான். அவன் எல்லார் தலையிலையும் வைக்கிறத பார்த்தான். உலகத்தையே அளக்கிறன். எப்படின்னா உறங்குகின்ற குழந்தையை தழுவி கொண்டிருக்கும் சாயை போலே இருந்ததே குடியாக எல்லார் தலையிலும் திருவடிகளை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் தலையிலும் இவன் திருவடியை வைத்தவன் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக அளந்து. எப்படி தூங்குகிற குழந்தையை அணைத்து கொண்டு தூங்குவாள் தாய். அது தூங்குகிறதே ஏன்? பக்கத்திலே இருக்கிறதா? அது அழுதால் தனக்கு தெரிய வேண்டும் என்றா? இல்லை, அவள் நினைவு முழுவதும் அந்த குழந்தைகிட்டதான். குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டே தூங்குவாள். குழந்தையை பக்கத்திலே போட்டுக்கொண்டு தூங்குவாள். குழந்தையை அரவணைத்து கொண்டிருப்பாள். குழந்தையை தோளில் போட்டுருப்பாள். தாய் குழந்தையை விடமாட்டாள். அதை போல இந்த உலகத்திலே இருக்கிற ஜீவன்களாகிய நம்மை விடமாட்டாள். ஆறு பகவான். அதைத்தான் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி என்றார்கள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. ஏற்கனவே சொன்னார், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இவன், தேவாதி தேவன், உம்பர் கோமானே. ஆமாம், இவன் போய் யாசித்தான். யாருக்காக? ஒருவன் திருவடிகளாலே உலகளந்தான், அந்த திருவடியை விளக்கினான். ஒருவன் பிரம்மா அதை நீரால் கழுவினான். அந்த நீரை ஒருவன் ருத்ரன் தரித்தான், அவன் சுத்தமானான். ஒருவன் திருவடியை நீட்டினான், ஒருவன் அத்திருவடியை உவந்து விளக்கினான். மற்றொருவன் நீரை தலையாலே தரித்தான். அதனால்தான் இவன் உம்பர் கோமான், எல்லா தேவர்களுக்கும் தலைவன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். உம்பர் கோமான். கோமான் நித்தியசூரிகளுக்கு தலைவன். உம்பர் கோமானே. உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். உம்பர் கோமான் நித்தியசூரிகளுக்கு தன்னை கொடுத்து கொண்டு பரமபதத்தில் இருக்கும் இருப்பை சொல்லுவது. ஆமாம், இருப்பை காட்டுவது. நமக்கு நம்மை தொட்டதினாலும் தேவிகள் தொடுவதாலும் கால் சிவந்து காட்டுகிறது. கம்பநாட்டாழ்வார் சொன்னார், உலகமெல்லாம் காடு மேடெல்லாம் இருக்கிற இந்த உலகத்தை அளந்தானாம் பகவான். அளந்துட்டு போய் பார்க்கடலுக்கு போனானாம், கால் செவந்து காண்பித்ததாம். தாயார் பிடித்து விடுகிறாள் காலை. இதைத்தான் தாசர்வாள் சொல்றார், சிறியன்ன நின்ன மெச்சிசல் அறியனே. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உலகத்தையே அளந்துட்டு பகவான் வரான், தாயார் காலை பிடிச்சி விடுறா. அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம். ஆத்துக்கார் ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே அவன் கையிலே இருக்கிற பேக்கை வாங்குகிறாள் மனைவி. காலில் போட்டுங்கிற ஷூவை கழட்டி வைக்கிறாள். வாங்கோ, காலில் மீட்டு வாங்கோ என்கிறாள். அவளுக்கு பணிவிடை செய்கிறாள். இப்போது இவ பணிவிடை செஞ்சதுனால தானே அல்ல, அவன் ஊர் முழுவதும் சுற்றிவிட்டு வியாபாரம் செய்துவிட்டு வருகிறான். அவனுக்கு உடல் சிவக்கும்,
வலிக்கும். அதெல்லாம் அந்த இல்லாள் ஸ்பர்சம் பட்ட உடனே கவலையெல்லாம் போய்விடும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். பகவான் உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியே தூபம் தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து என்கிறபடியே நித்திய சூரிகளாகிய தவிக்க விட்டு இங்கு வந்து எங்களுக்கும் முகம் காட்டாது உறங்குகிறாய். நீ பரமபதத்திலே நித்திய சூரிகளை தவிக்க விட்டு விட்டு இங்கு வந்து எங்களுக்கும் முகத்தை காட்டாமல் தவிக்க விட்டு கொண்டிருக்கிறாய். உறங்காது எழுந்திராய். நீ உலகத்தை அளந்தவன். நாங்கள் ஏதோ உங்களை கிருஷ்ணனாக பாவிக்கிறோம் என்று எண்ணாதே. நாங்கள் அப்படி எண்ணவில்லை. நீ இப்படி உலகத்தெல்லாம் அளந்தவன், நித்திய சூரிகளோடு இருப்பவன், எங்களுக்கு பிரியமாக இருக்கிறாயே என்றுதான் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். எங்களிடத்திலே இவ்வளவு பிரியமாக இருக்கிறாயே என்று நாங்கள் உயர்வாக உன்னை கருதுகிறோம். நாங்கள் ஏதோ உன்னை சாதாரணப்பட்டவனாக எண்ணவில்லை. ஏற்கனவே தகப்பனார் சொல்லியிருக்கிறார், சிறியன் என்று எண்ணாதே, சிறியன் பெரும் மாவலியிடம் சென்று கேள். அதைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். மகாபலிகிட்ட போய் கேளு, கொஞ்சம் சின்னவனாகத்தான் போனான், உலகத்தை அளந்தான். நாங்கள் அதற்குத்தான் சொல்லுகிறோம், உறங்காது எழுந்திராய். இங்கு வடிவை சுருக்கவும் இறக்கவும் பெருக்கும் அளக்க வேண்டாம். எழுந்திருக்கும் போதுள்ள அழகை காட்டினாலே போதும். நீ எங்களுக்காக அன்றைக்கி உலகத்தை அளக்க போன போது குட்டையாக போன, அப்புறமா உலகத்தை அளந்த குட்டையாக சுருக்கிண்டு ஒசந்து போய் திருப்பி சுருக்கி வந்து அவனிடத்தில் வேதாந்தமெல்லாம் பேசினாய். நாங்கள் அதையெல்லாம் உன்னை பேசுவதற்கு கூப்பிடவில்லை. நீங்கள் எங்களுக்கு கிருஷ்ணனாகவே வா. ஆமாம், நீ உலகளந்த களைப்பினால் இங்கு உறங்குகின்றாய். ஆமாம், நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றோம். நீ உலகத்தை அளந்த களைப்பில் இப்போ வந்து உறங்கி கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணனாக. ஆமாம், கும்பகோணத்திலே சாரங்கபாணியாக படுத்து கொண்டிருக்கிறான். என்ன அழகு! அந்த சாரங்கபாணி படுத்து கொண்டிருக்கிறான். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனவாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால்கள் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனே. நீ திரௌபதியை ரட்சிக்கவில்லையா? இருந்த இடத்திலிருந்தே செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். செம்பொற்கடலடி செல்வா, அவன் 6 குழந்தையை கொன்று விட்டான். கம்சன் தேவகி வயிற்றிலே பிறந்தவனை 7ஆவதாக ஆவிர் பவித்தார் பலராமனாக. 6 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி தேவகி கர்ப்பத்தை சுத்தமாக்கினார். செம்பொற்கடலடி, அவன் திருவடி பட்டதினால்தான் தேவகி கர்ப்பம் சுத்தமானது. அதுதான் செம்பொற்கடலடி. பலராமன் திருவடியை சொல்லுகிறார்கள். செல்வா பலதேவா என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நாம் ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலா, இங்கே ஒருத்தர் இருந்தார், 80 வயசு இருந்தார், சௌக்கியமாக இருந்தார், கொழு பேரம் பேத்தி எடுத்தார், நீங்கள் வரையில் நல்ல வீடு. அப்படி தான் நம்ம தெம்பாக போய் அந்த வீட்டை வாடகைக்கோ இல்லை சொந்த வீடாக வாங்குவோம். அங்கே தெருவில் போகிறப்போ ஒருத்தர் நீங்கள் தான் இங்கே வரையில குலதெய்வம்லாம் வேண்டின்ட்டேலோல்லையோ, இங்கே வந்தால் ஆத்துக்காரி போடுவள் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அட்வான்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு ஓடி போடுவான் அங்கேருந்து. அது மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பலராமனுடைய திருவடி பட்டதினால்தான் அந்த தேவகி கர்ப்பம் சுத்தமாச்சு. செம்பொற்கடலடி செல்வா பலதேவா, பலதேவனே உம்பியும் நீயும் உன் தம்பியாகிய நீயும் உறங்கேலோர் எழுப்புகிறார்கள். எப்பொழுதுமே அண்ணனை பிரியாதவன் இங்கு தீம்பு செய்யும் தம்பியை பிரியாத அண்ணன். அதனால்தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் இருவரும் பிரிய மாட்டீர்கள். உம்பியும் நீயும் லட்சுமணனை பிரியாத ராமனை போல. ராமனும் லட்சுமணன் ராமன் போன பிறகு எதற்கு இங்கு அயோத்தியில் வசிக்க வேண்டும் என்று லட்சுமணன் கூட சென்றான். ராமனும் லட்சுமணனும் இல்லை என்றால் அயோத்தியாக இருக்காது. அதனால்தான் சீதை சொன்னால் நீங்கள் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று. அதை போல பலராமனும் கிருஷ்ணனும் தான் ஒன்றாக இருப்பார்கள். அதைத்தான் சொல்லுகிறார்கள். உம்பியும் நீயும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள். உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சமயத்தை கைவிட்டால் நாங்கள் பட்டதெல்லாம் எங்கள் வாசலிலே நீங்கள் பட நேரும். அதனால்தான் வந்திருக்கிறோம். நாங்கள் உன் திருவடியிலே வந்திருக்கிறோம். நீ உலகத்தை அளந்தது போல் எங்களுக்கு அளந்து காட்ட வேண்டாம். நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம்.
நீ களைப்பாக உறங்குகிறாய், எழுந்திருந்து கிருபை செய், மெதுவாக எழுந்திருந்து கிருபை செய் எங்களுக்கு. நீ உன்னுடைய லட்சணத்தை காட்டினாலே போதும், உலகத்தை அளந்து காட்டியது போல் காட்டச் சொல்லவில்லை. உம்பியும் நீயும் உறங்கேலோர், நல்ல சகோதரன், நல்ல தாய், நல்ல தந்தை. ஆக இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவன் பகவான் என்பதற்கு என்ன பொருள்? அவன் பக்தர்களை ரட்சிப்பவன் என்பதற்கு என்ன பொருள்? சாதாரண ஒரு மனிதனாக வந்து குழந்தையாக இருந்து எல்லோரோடும் ஒன்றாக இருக்கிறான். இந்த எளிமையாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எளிமையாக இருக்கிறானே, எல்லோரோடும் நாம் எல்லோருமே உணரணும். நாமெல்லாம் ஒரு சாதாரண போஸ்ட்டுக்கு போனோடனே நான் யார் தெரியுமாங்கிறான். ஒரு உத்தியோகத்துக்கு போனோன்னு நான் போய் அந்த இடத்துக்கெல்லாம் வரதா சார், நான் போய் அங்கே வரலாமா? அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்டியனிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரிடத்திலும் எளிமையாக இருக்கிறான். அவன் பக்தரிடத்திலே எளிமையானவன். பொல்லாத்தனம் செய்பவரிடத்திலே தான் தான் பரமாத்மா என்று காட்டுவான். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். நீ யார் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, நீ ஏன் ஓங்கி அளந்தாய்? அன்று மகாபலி இந்திரலோகத்தை பிடிக்க வேண்டும், இந்த உலகத்தையே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால் அவனிடத்திலே ஓங்கி அளந்தாய். அவன் பக்தியை காட்டிய உடனே நீ என்ன பண்ணாய்? திருவடியை கொடுத்தாய். உன் திருவடியை, செம்பொற்கடலடி செல்வா பலதேவா, உன்னுடைய திருவடி செல்வா பலதேவா. பலதேவன் ஆதிசேஷனும் நீயும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே எல்லாம் செய்வீர்கள். தனியாக ஒரு காரியம் செய்ய மாட்டீர்கள். அன்று உனக்கு குடை பிடித்து வந்தான், அன்று உன் உடனே வந்தான் அளப்பதற்கு. நீ இந்த உலகத்தை தாயை குழந்தையை அரவணைப்பது போல் அரவணைக்கிறாய். அதை போல் செய்யக்கூடியவள் நீ அரவணைக்கிறாய். அதனால் உனக்கு சொல்லுகிறோம், நாங்கள் வந்திருக்கிறோம், நீ எழுந்திரு, எங்களுக்கு கிருபை செய். நீ அப்படி செய்ய வேண்டாம், சாதாரண கண்ணனாக செய். யசோதா, யசோதை மைந்தனாக, யசோதை இளம் சிங்கம், யசோதை சிங்கமாகவே இருந்து எங்களுக்கு அருள் பாலிப்பாய், அதுதான் எங்களுக்கு தேவை என்று. நீ உலகத்தை அளந்தவன், எங்களுக்கு எளிமையாக இருக்கிறாய். நித்திய சூரிகளை விட்டு இங்கு இருக்கிறாய், எங்களுக்கு முகத்தை காட்டாமல் ஏன் இருக்கிறாய் என்று பலதேவரோடு கூடிய கிருஷ்ணனை எழுப்புகிறாள் என்று சொல்லி, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.